அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு படிப்பு வர இப்போ படிப்பில் தடையா இருக்கு, இல்லை அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஏலக்காய் மாலை 108 கோர்த்துக்கோங்க. சரிங்களா? பெருமாளோட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இப்போ திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் ஹயக்ரீவருக்கு கோயிலுக்கு உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஏலக்காய் மாலையை பெருமாளுக்கு சாற்றி, அதுக்கப்புறம் 2 மாலை பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 மாலை கொடுத்துக்கோங்க. ஒரு 2 மாலையும் ஹயக்ரீவருக்கு போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு மாலையை பெருமாள்கிட்ட இருந்து ஹயக்ரீவருக்கு போட்டிருக்கிற மாலையை திருப்பி வாங்கி அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் குழந்தை குடிக்கிற பால் இல்லை என்ன சாப்பிட்றாங்களோ அதில் ஒவ்வொரு ஏலக்காய் கலந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை பண்ணாலே படிப்பாங்க. இதில் பெருமாளுக்கு சாற்றுன அந்த ஏலக்காயை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க படித்ததெல்லாம் கண்டிப்பாக மனசில் நிற்க ஆரம்பிக்கும். சரிங்களா? உங்கள் குழந்தை படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய, ஒரு மேன்மை அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.